இன்றைக்கி டே வந்து ஃப்ரெண்டு நம்ம பசங்களாக கூட என்னென்ன சேட்டை பண்ணுறோன்றத பார்க்கலாம் வாங்க. காலையிலே விழுந்தாச்சு. பெரியவருக்கு வந்து எப்போவுமே வெளிச்சமாக இருந்தால் தான் எழுந்து பார்க்குப்பார். இருட்டாக இருந்தால் அப்படியே படுத்துக்குவார். சின்னவன் வந்து ஒரு பூச்சி இருக்கவே அதை பார்த்து பார்த்து அவனை பயம்புத்தின்னு இருந்தான். ஏன்னா அவன் வந்து சொல்கிற பேச்சே கேட்குறதில்ல. அதனால் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்கிட்ட அவன் பயம்புத்தின்னு இருந்தேன். அவன் வந்து மா புயின்னு சொல்லிட்டு அந்த பூச்சை பார்த்து பார்த்து கொஞ்சம் பயந்துன்னு இருந்தான். அவங்க அப்பா அன்றைக்கி சண்டேன்ற வச்சு காலையில தான் வந்தாங்க. வந்த உடனே 2 பேரும் ஏறி ஓடி போய் ஒரே அமக்களை பண்ணிட்டாங்க. அந்த கேப்பில் அவங்களுக்கு பசங்களுக்கு நான் டீ வச்சு எடுத்தாச்சு. டீ வச்சதுக்கப்புறமா பெரியவன் வந்து பொம்மை டிவி வையுமான்னு சொல்லிட்டு பொம்மை டிவி பார்த்துன்னு இருந்தான். ஆனால் சின்னவருக்கு வந்து இன்னும் பொம்மை டிவி பார்க்குற ஆர்வமெல்லாம் இல்லை. ஓடுறது ஒடியாடுறது இந்த வேலை தான் அவருக்கு அந்தளவுக்கு பொம்மை டிவியெல்லாம் பார்க்குறதில்ல. அவனுக்கு வந்து நுங்கு சாப்பிட்றது பிடிக்கும் சின்னவனுக்கு. ஆனால் அது வந்து நுங்குன்னு சொல்ல தெரியாது. மா தேங்கான்னு தான் கேட்பான். அது வந்து நுங்குன்னு சொல்ல தெரியாது. சரி, அவன் ஆர்வமாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா எங்கேருந்து எடுத்துன்னு வந்து வெட்டி கொடுத்து நிற்கிறாங்க. அவங்க தாத்தா பாருங்கள் தம்பிக்கு ஊட்டின்னு இருக்கிறாரு. அது வந்து அவர் தேங்காய்மான்னு தான் சொல்லி நிற்பார். பெரியவன் வந்து ஒரு காய் வாங்கி எடுத்துன்னு போய் உக்காந்துட்டான் தனியாக. அது சாப்பிடவும் தெரியல, எதுவும் தெரியல. அவர் தனியாக உட்காந்துட்டு நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவங்க ஆயா வந்து கூழ் செஞ்ச வச்சு கூழ் கரைச்சி கொடுத்தாங்க. அது ஒரு கிளாஸில் வச்சு குடிச்சுன்னு இருக்கிறாரு பாருங்கள். அதை குடிச்சுன்னு இருக்கும்போதே தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன்னா அவர் தண்ணி இருந்தால் தான் எதுக்குமே. சரி, ரொம்ப வெயில் அதிகமாக இருக்கிறவாச்சு வெயிலுக்கு முன்னாடியே பொடி தண்ணியில் குளிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு குளிக்க வச்சாச்சு. குளிக்க வச்சு அவங்களுக்கு ட்ரெஸ் போட்டுன்னு இருக்கேன் பாருங்கள். பெரியவர் வேணால் கூட அப்படி இப்படி கொஞ்சம் ஏமாற்றி ட்ரெஸ் போட்டுடலாம். ஆனால் சின்னவருக்கு ட்ரெஸ்ஸே போடவே முடியாது என்னால். அவரம்மா நான் வேணாம்மான்னு சொல்லிட்டு போயிடுவார். ஒரு வழியாக அவருக்கு ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு ஓரமாக உட்கார வச்சாச்சு. ஆனால் ஒரு 2 நிமிஷம்தான் உட்காருவான். மறுபடியும் எழுந்துச்சி ஓடினே இருப்பான். சரி, குளிக்க வச்சுட்டோமே, கொஞ்சம் நேரம் மண்ணில் விடாத வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளவே உட்கார வச்சுருக்குறோம். ஆனால் அவர் வந்து மண்ணில் தான் போடுவார். பாருங்கள் என்ன நாட்டை போடுறாருன்னு சொல்லிட்டு. இப்படி போய்க்கினேன் அப்படி போய்க்கினேன் ஓடியாந்துக்கினேன். அவருக்கு இதே வேலை தான். எந்த பொருளுமே அவருக்கோசரமே கீழவே வைக்கிறதில்ல நம்ம. இப்போ பாருங்கள் வெளியே போயிட்டு ஆட்டுக்கிட்ட போயிட்டு ஒரே அமுக்கலாம். அந்த வெயில் தெரியாது, மழை தெரியாது, குளிர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஓடினே இருப்பார் அவர். பாருங்கள் என்னென்ன வேலை செய்கிறான் பாருங்கள். என்னத்தான் பண்ணுறது அவர் நம்ம. வீட்லேயும் கறி குழம்பு செஞ்சு வச்சு சாப்பிட்னு இருக்கிறான் தம்பி. சின்னவருக்கு வந்து இன்னும் சரியாக சப்பாங்கால் போட்டு உட்கார தெரியல. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியாக சரி நம்ம தூங்க வச்சுட்டு நம்ம துணி துவைக்க கொல்லைக்கு தான் போகணும். இங்கே எங்கேயும் தண்ணி கிடையாது, பம்ப் செட்டில் தான் போய் துவைக்கணும். அதனால் அவனை தூங்க வச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அவனை தூங்க வச்சுன்னு இருக்கிறேன். தம்பி தூங்க வச்சுட்டு நான் கொல்லைக்கு போயிட்டு துணி துவைச்சின்னு வந்தாச்சு. துணி துவைக்கிறத வந்து என்னால் வீடியோவாக எடுக்க முடியல. பம்ப் செட்டை வந்து என்னால் வீடியோவாக எடுக்க முடியல. போகிறது வரைக்கும் தான் எடுத்திருக்கேன். இந்த வரைக்கும் பாருங்கள் பம்ப் செட் அங்கே தான் தொட்டியில் தான் துவைக்கணும். என்னால் நான் ஒண்டி போன வச்சு என்னால் துவைக்க முடியல. சின்னவர் வந்து அவங்க ஆயா வான்னு சொல்லிட்டு எங்கேயோ வெளியே போகிறதுக்கோசரம் கூப்பிட்டுன்னு இருந்தான். அதுக்கப்புறமா என்கிட்ட வந்து உட்காந்துன்னு கண்ணாடி போட்டுன்னு ஒரே அமுக்கலாம். எனக்கு பெரிய விஷயமே இவனை பார்த்துக்கிறதா பெரிய விஷயம். எனக்கு வேறு எதுவுமே டயர்டு தெரியுதில்ல, கால் வலி தெரியுதில்ல, எதுவுமே தெரியுறதில்ல. இவரை நான் வேலை செய்கிறது கூட எனக்கு டயர்டாக இல்லை. நான் என் மேலே உட்காந்து என்னை விழுக்கிறது தான் ரொம்ப டயர்டாக இருக்கும். உட்காந்துன்னு என்னென்ன வித்தை போடுறான்னு பாருங்கள். அதுக்கப்புறமா டிவியில் வந்து காஞ்சனா படம் போட்டிருக்குறாச்சு. அது பேயின்னு காமிச்சோன்னு அதை பார்த்து அவர் இன்னும் கொஞ்சம் உற்சாகமாக டான்ஸ் எல்லாம் ஆடின்னு இருந்தார். பெரியவர் ஒரு பக்கம் இவங்க ஒரு பக்கம் ஆடின்னு இருந்தாங்க. பாருங்கள் வண்டி மேலே போயிட்டு வேறி ஒரே அமுக்கலம் தான். அவன் தான் அது மாதிரி வேலையெல்லாம் செய்வான். நம்ம நாளைக்கு என்னென்ன சேட்டை பண்ணுறான்றத வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோவோடு பார்க்கலாம். நம்ம இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மீ ப்ளீஸ்.
அவங்க தாத்தா கிட்ட ஒரே சேட்டை. என்னென்ன வேலை பண்ணுறாங்க பாருங்கள். அவங்க தாத்தா மேலே ஏறி உட்காரது, ஓடுறது, ஒடியாறது, இதே தான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.